ஆல் வெல்கம் டு எஸ்ஜே வாய்ஸ் ஓவர். இப்போ எடுத்ததுமே வந்து நம்மளுடைய சன்ஹாவோட அம்மா தான் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்தாங்களோ அதை காட்டுறாங்க. நான் சன்ஹா வெளியே வந்ததுக்கப்புறமேட்டுக்கா நம்ம ஜுவானோட அப்பா வந்து சன்ஹா அம்மாட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து அவன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக பேசலாம், அவனுக்கு இப்போ எக்ஸாம் வருது, ஃபைனல் எக்ஸாம், அதனால தான் அவன் கொஞ்சம் ரூடாக பிஹேவ் பண்ணுறான், நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறப்போ சரி அதெல்லாம் எனக்கு புரியுது அப்படின்னு அவங்க சொல்லும்போது சரி ஓகே அவன் தங்கச்சியை பற்றி நீங்கள் கொஞ்சம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசுகிறீங்களான்னு சொல்லிட்டு ஜுவான் அப்பா கேட்பாங்க. நான் அவனோட அம்மா அவன்கிட்ட என்ன பேசணுன்றது நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த மாதிரி திடீர்னு கேட்குறப்ப அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன்னு சொல்லும்போது நீங்கள் ஏன் இதெல்லாம் என்கிட்ட பேசுகிறீங்க, நான் எவ்வளோ அழகாக என் பையனை வளர்த்து வச்சிருந்தேன் தெரியுமா, நீங்களும் வளர்த்து வச்சிருக்கீங்களா, அவன் எவ்வளோ ரூடாக என்கிட்ட பிஹேவ் பண்ணுறான் பாருங்க, நீங்கள் வளர்த்தது தான் சரியில்லை அதனால தான் அப்படின்னும் போது இவருக்கு செம்ம டென்ஷன் ஆயிரும். நீங்கள் பேசுகிறது தான் சரியில்லை, நீங்கள் நடந்துக்கிட்டதுனால தான் அவன் ஹார்ட்டில் வந்து அவ்வளோ ஹர்ட் ஆனனால அவன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ஓப்பனாகவே பேசிடுவாங்க. அந்த நேரம் பார்த்தா நம்ம ஹேஜனும் அதுக்கப்புறம் சன்ஹாவும் வெளியே சண்டை போட்டிருப்பாங்களா, அதை கேட்டு தான் எல்லாரும் வெளியே ஓடி வருவாங்க. அப்புறம் வெளியே இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது வந்து நம்ம ஜுவான் தான் வந்து பிரித்து விட்டுட்டுருப்பாங்க. அப்போ அந்த குட்டி குழந்தை இருக்குல்ல, அவங்க அம்மாவோட 2வது ஹஸ்பண்டோட குழந்தை, அந்த குழந்தையும் வந்துட்டு ஒப்பா அடிக்காதீங்கன்னு சொல்லி நடுவில் வந்து நின்றுட்டுருக்கோம். அப்போ வந்து சன்ஹா சொல்லுவான், இவன் குழந்தை மேலே அவங்க அம்மாவை தேடி அழுதுன்னு இருக்கான் வெக்கமே இல்லாமல் அப்படி சொல்கிறப்போ அவனுக்கு கோவம் வரும் ஹேஜனுக்கும். அப்புறம் ஒரு வேளை சண்டைலாம் முடிஞ்சு வீட்டுக்கு போய் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க நைட்டு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து யார் கூட பேசிக்க மாட்டாங்களா, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அப்போ வந்து சன்ஹாவோட அப்பா இருக்கார்ல, என்னாச்சு எல்லாம் ஏன் இப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறப்போ நம்ம ஜுவான் தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. சரி அதுக்கு ஓகே மிஸ்டர் யூன் ஏன் இப்படி இருக்காரு, ஜுவானோட அப்பா ஏன் இப்படி இருக்காரு கேட்குறப்போ அது வந்து சன்ஹாவோட அம்மா வந்து உங்கள் வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் அப்படின்னும் போது சரின்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்டர் யூன் இருக்கார்ல ஜுவானோட அப்பா, அவர் வந்து சரி கிம் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த 2 பசங்கிட்டையும். அவனுங்க வந்து இல்லை ஓகே நான் சாப்பிட்டே முடிச்சிட்டேன் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு அவங்கவுங்க ரூம் போயிடுவாங்களா. இப்போ அடுத்த நாள் ஸ்கூலில் வந்து நம்ம ஜுவான் வந்து அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, பாருடி இவனுங்களால என்னால் ஒழுங்காக சாப்பாடு கூட சாப்பிட முடியல, எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்கிறப்போ தால் வந்து சொல்லுவாங்க, கொஞ்சம் டைம் கொடுறி அப்போ தான் அவங்க வந்து சேருவாங்க அப்படி சொல்லுவாங்க. எல்லாம் இல்லை டைம்லாம் கொடுக்க முடியாது சொல்லிட்டு இப்போ நடந்தது காட்டுறாங்க. நம்ம ஜுவான் வந்து கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு 2 பேர்கிட்டையும் மேலே எங்கேயுமே அலையிறாங்க. இந்த மாதிரி காசு இருக்குது சிக்கன் சாப்பிடலாம் 3 பேர் ஒன்றான்னு சொன்னால் இவர் ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரைட் சிக்கன் கேட்பார், இவர் வந்து ஸ்பைசி சிக்கன் கேட்பார். 2 பேரும் மாறி மாறி அவங்க பிடிச்ச பிடிவாதத்துலேயே நிற்பாங்க. இவங்க ஒரு வழியாக மேலே கீழே இறங்கி இறங்கி டயர்டாக ஆகிடுவாங்க. அப்புறம் எங்கள் ஸ்கூலில் தான் சொல்லிட்டு இருப்பாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல இவங்களை சேர்த்து வைக்கன்னு புலம்பிட்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்தா அந்த பையன் நம்ம ஜுவான் இது பண்ணுறானே அந்த பையன் வந்துட்டு ஒரு டேப்லெட் கொடுத்துட்டு உனக்கு கோல்டுன்னு கேள்விப்பட்டேன் அதனால வந்து அந்த டேப்லெட் கொடுக்குறேன், அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த வீக்கெண்ட் நீ ஃப்ரீயான்னு கேட்குறப்போ எதுக்கு அப்படின்னு கேட்குறப்போ ஒரு டெம்ப்ளேட் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து இங்கே ஏதோ பைக் ரைடு ஏதோ 4 பேர் சேர்ந்து ஒன்றா போகிறது இருக்குது போல இருக்குது, அதுக்கு போகலாம் ஒன்றா அப்படின்னு சொல்கிறப்போ இவங்களுக்கு உடனே ஒரு ஐடியா வரும், பேசாமல் வந்து நம்ம 2 ஒப்பாசையும் கூப்பிடலான்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போயிட்டு ஹேஜுன்ட்டு போய் கேட்பாங்க, வரையா என் கூடன்னு சொல்லும்போது இதுக்கு எதுக்கு நான் வர மாட்டேன்னு ஹேஜுன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் சன்ஹாட்டு கேட்கும்போது சன்ஹாவும் வர மாட்டேன் சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம ஜுவான் ஒரு ஐடியா போடுவாங்க. என்ன ஐடியானா சரி ஓகே நீ வரலன்னா விட நான் சன்ஹா கூட போகிறேன்னு சொல்லிட்டு ஹேஜுன்ட்டையும் சன்ஹாட்ட போயிட்டு நான் ஹேஜுன் கூட போகிறேன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சொல்லிடுவாங்களா. உடனே இவங்க 2 பேர் பொசிசிவ்னஸில் வந்துருவானுங்கன்னு சொல்லி பிளான் போட்டு 2 பேர்ட்டி அப்படி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தால்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க, கண்டிப்பாக அவனுங்க வருவானுங்க நீ வேணா பாருன்னு சொல்லிட்டு சரி ஓகே இந்த வீக்கெண்ட் நீ என் கூட வந்துடு அப்படி சொல்கிறப்ப ஏன் நானும் அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் அதில் 4 பேர் போக முடியும், நீயும் வந்தால் தான் நல்லாயிருக்கும், ஏன் வரலையா அப்படின்னு கேட்குறப்ப இவங்களுக்கு ஒரே ஜாலியாகிடும், அவங்களுக்கு தான் ஹேஜுன் பிடிக்கும். ஓகே ஓகே நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் இப்போ நம்ம தால் வந்து அவங்க அம்மா கூட தான் வந்துட்டு இருக்காங்க, படிக்க போகிறேன்னு போய் சொல்லிட்டு வந்திருப்பாங்க போல. அவங்க படிக்கிறதுக்கு ட்ராப் பண்ணிட்டு நைட்டு நானே உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போவாங்க. அப்புறம் தால் வந்து பஸ் எடுத்துகிட்டு அந்த பைக் ரைட் நடக்கிறதுக்கு போகிறாங்க. இங்கே வந்து பார்த்தா நம்ம ஜுவான் அதுக்கப்புறம் ஹேஜூன் சன்ஹா எல்லாரும் 3 பேர் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஜுவானை லவ் பண்ணுறானே அந்த ஜுன்ஹா அந்த பையனும் வந்திருக்கான். அப்போ பார்த்து என்னென்னா மொத்த ஸ்கூலும் இங்கே தான் வந்திருக்கு, ஏன்னா சன்ஹாவும் ஹேஜூனும் வராங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கே தெரிஞ்சிச்சு. ஸோ அவங்களுக்காக மொத்த ஸ்கூல் பொண்ணுங்களும் இங்கே தான் வந்து நின்றுருக்காங்க. ஒரு இதில் வந்து 4 பேர் போகணும் போல இருக்குது. சரின்னு சொல்லிட்டு தால் வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு இருக்காங்க. ஆனால் லாஸ்ட்டில் வந்து தால் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு சரி போகலான்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேர் பின்னாடி உட்காந்துப்பானுங்க. நம்ம ஜுவான் வந்து முன்னாடி உட்காருங்க, ஒரு சீட் காலி இருக்கும் ஃப்ரண்ட்டில். நம்ம ஜுன்ஹா பையன் வந்து உட்காரலான்னு பார்க்குறப்போ சன்ஹா தள்ளி விட்ருவான், ஓடி போயிரு வேற ரைடில் வாடான்னு சொல்லிட்டு. அப்புறம் இவங்க 3 பேருமே அப்படியே பெடல் பண்ணி போன போல இருக்கு. அப்புறம் ஜுவான் கஷ்டப்பட்டு பெடல் பண்ணிட்டு நான் எதுவுமே கேட்கல, ஹெட்ஃபோன் போட்டுக்கிறேன், நீங்கள் 2 பேரும் சார்ட் அவுட் ஆயிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹெட்ஃபோன் போட்டு கஷ்டப்பட்டு பெடல் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ஒரு ஆளவே அவனுங்க 2 பேரும் என்ன பேசாமல் வந்துட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து ஹேஜூன் வந்து சொல்லுவாங்க, சரி சாரி நான் அடிச்சிடக்கூடாது அப்படி சொல்கிறப்போ நம்ம சன்ஹா சொல்லலாம், சாரி அடிச்சதுக்கு மட்டும் தானே, அதுக்கு முன்னாடி பேசினதுக்குலாம் யார் சாரி சொல்லுவான்னு சொல்லும், அதுக்கெலாம் நான் எதுவும் தப்பாக பேசுகிறேன்னு எனக்கு தோணுன்னு சொல்லி திருப்பி மாறி மாறி சண்டை போட்டுப்பானுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா ஹேஜூன் வந்து சரி ஓகே நான் அவனை அடிச்சல வேணா திருப்பி அடிச்சுக்கணும்னு சொல்கிறப்போ சன்ஹா திருப்பி அடிச்சிடுவார். ஏன்டா அடிச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி மாறி மாறி அடிச்சுப்பானுங்க. இதை திருப்பி பார்த்துட்டு ஜுவானால சுத்தமாக முடியாது, என்னடா பண்ணுறீங்க சமாதானம் பண்ண வந்தான்னு சொல்லிட்டு அவங்க சுத்தமாக முடியாமல் பைக் ரைட் பண்ணிட்டு வந்து ஒரு வழியாக வெளியே வந்துட்டு வீட்டுக்கு போங்கடா நான் தாலை தேடி போகிறேன்னு சொல்லிட்டு மூச்சு மட்டும் போயிட்டு இருப்பாங்க. தண்ணியும் அவங்களுக்கு கிடைக்காது. இங்கே நம்ம தால் காட்டுவாங்க. தால் வந்து அங்கே போயிட்டு இருக்கும்போது 4 பசங்க கொஞ்சம் பொறுக்கி மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து தால்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இதை வந்து அவங்க ஸ்கூலில் படிக்கிற ஒரு பொண்ணும் பையனும் பார்த்துட்டு என்னடா தால் ஹெல்ப் பண்ணலான்னு போகும்போது ரவுடிக்கு மாதிரி இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஜுவான் வந்துருவாங்களா. வந்துட்டு ஏன்டா தால்கிட்ட பிரச்சனை பண்ணுறீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஜுவான் போட்டு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தண்ணி கிடைக்கல, இவ்வளோ டயர்ட் ஆகிட்டாங்களா, மயக்கம் போட்டு விழுந்துருவாங்களா.
அப்புறம் அவனுங்களே ஷாக் ஆயிடுவானுங்க. இங்க பார்த்தா அந்த பொண்ணுங்களும், பசங்களும் பார்த்துட்டு போனானுங்களா, அவனுங்க போயிட்டு இந்த மாரி நம்ம சன்ஹாட்டையும், ஹேஜுன்கிட்டயும் வந்து தால வந்து இந்த மாரி 4 பசங்க அப்படி சொல்லும்போது, அவ்வளோதான் சன்ஹாவும், ஹேஜுனும் வேகமா ஓடி போவாங்க. அந்த பொண்ணு உடனே, "இவனுங்க ஏன் தாலுக்காக இவ்வளோ வேகமா ஓடுறாங்க? ஒரு வேளை தால இவனுங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு போல" அப்படி சொல்லி பேசிட்டு இருப்பாங்களா. இங்க வந்து பார்த்தா நம்ம ஜுவான் மயக்கம் போட்டு கிடப்பாங்களா, இவங்க 2 பேருக்கும் செம்ம கடுப்பாயிரும். யார் இவள அடிச்சா? யார் இவள அடிச்சான்னு. அவனுங்க என்ன தண்ணி எடுக்கிறதுக்காக போயிருப்பானுங்க. அந்த பசங்க வந்ததும் ஓடி வந்து பயங்கரமா அடிப்பாங்க சன்ஹாவும், ஹேஜுனும். நம்ம தால் சொல்றத கூட கவனிக்காம அவங்க பாட்டுக்கு அடிச்சுருவாங்க. கடைசியில பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் உட்காந்துட்டு இருக்காங்க எல்லாரும். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு சன்ஹாவே வந்து இவங்க எல்லார்ட்டையும் சாரி கேட்டுருவாங்க. சாரிடா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல அடிச்சிட்டேன்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் இவனுங்களும் யோசிப்பானுங்க அந்த 4 பசங்க அடி வாங்கினவனுங்களும். சரி ஓகே சின்சியரா தான் சாரி கேட்குறான். அந்த நேரம் பார்த்து நம்ம சன்ஹாவோட அப்பா வந்துருவாரு. அவர் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல சீஃப்ல. அவர் வந்த உடனே, "ஓ இதுக்கு தான் நீ சாரி கேட்குற மாரி நடிச்சியா? ஓகே ஓகே உங்க அப்பா போலீஸ் தான். நாங்க இங்கேருந்து போமாட்டோம்டா. நாங்க தான் விக்டிம்ஸ் சொல்லிட்டு இவனுங்க சொல்லிருவானுங்க. ஏன்னா வந்து அவங்க அப்பா போலீஸ்ன்றனால இவன் டக்குன்னு போயிடுவான்னு சொல்லிட்டு நாங்க போமாட்டோம் அப்படி சொல்லிட்டு இவனுங்க சொல்லிடுவானுங்களா. இவங்களுக்கு ஒன்றும் புரியாது. பார்த்தா சன்ஹாவோட அப்பா வந்துட்டுல அந்த 4 பசங்களையும் பாவம் பழையிட்டாது நீங்க வீட்டுக்கு போங்க. இவனுங்களுக்கு சும்மா விடக்கூடாது. சிவியரா பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு கத்திட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவனுங்களும் என்னடா அப்படியே தலைகீழா நடக்குது அப்படி சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம தங்கச்சி மயக்கம் போட்டு விழுந்திருந்தா கூட நம்மளும் அடிக்க தானே செஞ்சிருப்போம். அந்த மாதிரி தானே அவனும் பண்ணிட்டான். ஓகே நம்ம இதெல்லாம் மன்னிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பசங்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு வழியா சார்ட் அவுட் ஆகி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கார்ல 4 பேரையும் வந்து அவங்க அப்பா கூட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி வந்து நம்ம தாலுக்கு வர லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தால வந்து அந்த படிக்கிற மாதிரி ஒரு இடம்னு சொன்னேன்ல, அந்த இடத்துல ட்ராப் பண்ணிட்டு போவாங்களா. அங்கே பார்த்தா அவங்க அம்மா பார்த்துருவாங்க இந்த காரில் வந்து இவங்க இறங்குறத பார்த்துட்டு தான் தால பிடிச்சி செமையாக கத்துவாங்க. நான் உனக்கு எத்தனை தடவை கால் பண்ணேன், நீ ஒரு தடவை கூட அட்டன் பண்ணல, நான் எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா, யார் கூட வந்து இறங்குற, நீ எங்கே போனேன் அப்படி இப்படின்னு பயங்கரமாக டென்ஷனே கத்துவாங்க. நீ மட்டும் தான் எனக்கு இருக்க ஒரே ஹோப், உனக்கு தெரியும்ல ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கோவப்படும் போது உடனே தால் வந்து இல்லைம்மா அவங்க வந்து நம்ம என் ஃப்ரெண்டு ஜுவானோட ஒப்பா, அவங்க நல்லா படிப்பாங்க, நம்ம கிளாஸில் கொடுக்குற நோட்ஸை விட அவங்களோட நோட்ஸ் எடுத்துக்கிட்டா நம்மளால நல்லபடியாக மார்க் எடுக்க முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம தால் சொல்லுவாங்க. உடனே அவங்க அம்மாவும் சரி அப்படியா சரி ஓகே காரில் இறங்கி கூட்டு போயிடுவாங்க. இங்கே சன்ஹா, ஹேஜூன் அப்புறம் ஜுவான்லாம் காரில் போயிட்டு இருக்கும்போது ஜுவான் கார்லேயே தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜுவானை தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சு அழகாக போர்வெல்லாம் போத்தி விட்டு, ஏன்னா ஜுவான் கொட முடியல. அப்போ கூட ஜுவான் கேட்பாங்க, டே சார்ட் அவுட் ரைட்டிங்களாடா சண்டைலாம் இல்லைன்னு கேட்குறப்போ, ஐயோ எங்களுக்குள்ள சண்டைலாம் இல்லை, நாங்கள் அப்பயே சமாதானம் ஆகிட்டோம். 2 பேரும் ஷோல்டர் மேலே கை போட்டு வெளியே போவானுங்க. அப்புறம் ரூமை விட்டு வெளியே போயிட்டு 2 பேரும் சொல்லுவாங்க, நமக்குள்ள சண்டைலாம் முடியலடா, ஜுவானுக்காக தான் நம்ம ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டே போவானுங்க. இப்போ ஸ்கூலில் வந்து நம்ம ஜுவானும் தானும் பேசிட்டு இருப்பாங்க. ஜுவான் சொல்லுவாங்க, நல்ல வேலை பைக் ரைட் கூட்டு போனேன், டே ஷார்ட் அவுட் ஆயிடுச்சு எல்லாமே எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கு அப்படி சொல்லும்போது ஜுவான் வந்து அப்படி அப்படின்னு கிளாஸ் ரூம் போனால் கிளாஸ் ரூமை பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா தாலும் வந்து அப்புறமேட்டுக்கா நம்ம ஜுவானோட ஒப்பாசும் லவ் பண்ணுறாங்க, பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்க சொல்கிறப்போ அவ்வளோதான் ஜுவானுக்கும் புரியாது, நம்ம தாலுக்கும் புரியாது. அப்புறம் ஜுவான் வந்து ஹாப்பி ஆகிட்டு ஓகே ஓகே இந்த ரூமர் வந்து நம்ம ட்ரூ ஆக்கிடலாம், வா நம்ம போய் இப்போ ஹேஜுன்ட்ட பேசினா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தாலை கூட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா அந்த ஹிஜு பொண்ணுல நம்ம ஹேஜுனை முன்னாடி லவ் பண்ணிச்சு அந்த பொண்ணு போய் பேசுது. கிளாஸில் நடந்துட்டு இருக்க ரூமர்லாம் உண்மையானு கேட்குறப்போ, ஏன் இதெல்லாம் என்கிட்ட வந்து கேட்குறேன்னு சொல்லிட்டு ஹேஜுன் கேட்குறப்போ, இல்லை எனக்கு அந்த பொண்ணு பிடிக்காது, நீ ஒருவேளை அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அந்த பொண்ணை நான் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவேன் அப்படி சொல்கிறப்போ, இல்லை எனக்கும் அந்த பொண்ணு பிடிக்காது, என் தங்கச்சியோடைய ஃப்ரெண்ட் அவள், அப்போ எனக்கும் அவள் தங்கச்சி மாதிரி தான் அப்படி சொல்லிட்டு சொல்லிடுவாரா. அவ்வளோதான். இதெல்லாம் பின்னாடி இருந்து நம்ம ஜுவானும் தாலும் கேட்டுருவாங்க. தாலுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடும். அப்புறம் சோகமாக போயிட்டு இருக்கும்போது ஜுவான் வந்து கொஞ்சம் சேரப் பண்ணாங்க, விட விட அவன் வந்துட்டு டேரக்டாக சொல்லலாம், அந்த பொண்ணு தானே சொன்னால் நம்ம வேணா இன்னொரு போய் கேட்டு பார்க்கலாம், அவன்ட்டு சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்கிறப்போ, எதுக்கு டேரக்டாக இன்னொரு தடவை சொல்லி நான் சாகிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தால் பாட்டு கொஞ்சம் சோகமாகவே போயிடுவாங்க. அப்புறம் இங்கே நம்ம சன்ஹாவும் ஜுவானும் வந்து ஒரு மாலில் போயிட்டு ஏதோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஷூஸ்லாம் யாருக்காகனா நம்ம ஹேஜுனுக்கு பர்த்டே வரது போல். ஸோ என்ன கிஃப்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பில் போடுறப்போ அது டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க நிறையா. அப்போ வந்து சன்ஹா வந்து ஏன் இவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துன்னு கேட்குறப்போ, இல்லை நான் தான் கொடுத்தேன், நீங்கள் 2 பேர் பார்க்க ரொம்ப க்யூட்டான கப்பல்ஸ் மாதிரி இருக்கீங்க, அதான் உங்களுக்காக கொடுத்தேன்னு சொல்கிறப்போ நம்ம சன்ஹா வந்து சொல்ல போவார். அப்போ வந்து நம்ம ஜுவான் வந்து கையை பிடிச்சிட்டு ஆமாம்மா நாங்கள் ரொம்ப க்யூட்டான கப்பல் தான் அப்படி சொல்லிட்டு சன்ஹாட்ட சொல்லுவாங்க, டே அவள் தான் நல்ல டிஸ்கவுண்ட் கொடுக்குறாளடா, எதுக்குடா நம்ம வந்து கப்பல் இல்லைன்னு போய் சொல்லணும் அப்படி சொல்லிட்டு இவங்க படுக்குவாங்க. அந்த நேரம் பார்த்து அதே மாலில் வந்து நம்ம சன்ஹாவோட அம்மாவும் அந்த குட்டி குழந்தை இருக்குல்ல அதுவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த குழந்தை சொல்ல, எனக்கு ஒப்பா பார்க்கணும், இல்லை இன்னைக்கு பார்க்க முடியாது, இதுக்கு மாதிரி எனக்கு பார்க்கணும்னு ஆசைப்படாது அப்படி சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிட்டு இருப்பாங்களா. அந்த நேரம் பார்த்து நம்ம சன்ஹாவோட அம்மா வந்து, இல்லை எனக்கு வாஷ்ரூம் போட நீ எங்கேயும் போகாதம்மா இங்கேயே சாப்பிட்டுட்டுன்னு அந்த குழந்தைகிட்ட சொல்லிட்டு போவாங்க. அந்த குழந்தை வந்து வெளியே எட்டி பார்க்குறப்போ நம்ம ஜுவானும் சன்ஹாவும் வந்து அந்த வெளியே போவாங்களா. உடனே ஒப்பான்னு கத்திட்டு அந்த குழந்தை வந்து நம்ம சன்ஹா பின்னாடி போவோம். சன்ஹா இதை கவனிச்சிருக்க மாட்டார். கரெக்டாக வெளியே போகும்போது ஸ்டெப்ஸில் வந்து அந்த குழந்தை கீழே விழுந்துரும். அப்போ தான் என்னடா குழந்தை கீழே வந்துருச்சுன்னு திரும்பி பார்க்குறப்போ நான் அந்த குழந்தைன்னு தெரிஞ்சோன்னு தூக்கிட்டு போயிட்டு சரி பண்ணுவாங்க. காலில் கொஞ்சம் அடிபட்டிருக்கும், ரத்தம் வரும். அப்போ வந்து சன்ஹாவோட அம்மா அங்கேருந்து ஓடி வருவாங்க, எங்கே போனேன்னு சொல்லிட்டு. அப்புறம் தேடி வந்து பார்த்துக்கப்புறம் நான் உனக்கு எத்தனை தடவை சொன்ன அங்கேருந்து நகரக்கூடாது, நீ எதுக்கு அங்கேருந்து நகர்னு சொல்லிட்டு இப்பயே சன்ஹாவை பிடிச்சி கத்துவாங்க. நீ பக்கத்தில் இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு ஏதாவது அடிப்படுது, நீ இந்த மாதிரி ஒரு மோசமான ஆள், நீ ரொம்ப அன்லக்கி, உன்னால தான் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி திருப்பி சின்ன வயசில் நடந்ததெல்லாம் பேசி கஷ்டப்படுத்துவாங்க. நம்ம சன்ஹாக்கு எதுவுமே பேச முடியாது, அவர் பாட்டுக்கு நின்றுட்டு இருப்பாரு. அப்போ வந்து ஜுவான் வந்து நம்ம சன்ஹாக்காக ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. இல்லை சன்ஹா வந்து ரொம்ப லக்கி தான், அவர் வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் அப்பாவுடைய ரெஸ்டாரண்ட்டில் நிறைய சேல்ஸ் நடக்குது, எனக்கு கூட நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கு, எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லாருக்குமே நம்ம சன்ஹாவில் தான் நல்ல விஷயம் நடந்திருக்கு, உங்களுக்கு என்ன தெரியும் சன்ஹா அப்பா பற்றி அப்படி சொல்லிட்டு இவங்களுக்காக ஸ்டாண்ட் பண்ணி பேசிட்டு சன்ஹாவை கூட்டு கிளம்பிடுவாங்க. அப்புறம் நம்ம சன்ஹாவும் சின்ன வயசுலேருந்து ஜுவான் அவங்களுக்காக ஸ்டாண்ட் பண்ண விஷயங்கள்லாம் நினச்சி பார்த்துட்டு ஜுவானை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ஜுவானோட ஹேரை வந்து இது பண்ணி வருவாரா. அப்போ ஜுவான் என்னடா பண்ணுறாருன்னு கேட்குறப்போ, இல்லை உனக்கு ஃபீவர் இருக்கான்னு பார்க்குறேன், அது எப்பயோ சரியாயிடுச்சு எனக்கு அப்படி சொல்லுவாங்க.
இப்போ வீட்ல வந்து நம்ம ஜுவானோட அப்பா, அதுக்கப்புறம் ஹேஜூன், சன்ஹா, ஜுவான் எல்லாருமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, இன்னைக்கு வந்து ஹேஜூனோட பர்த்டே ஓகேவா? அதனால வந்து பார்ட்டி மாரி சின்னதா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம சன்ஹா வந்து ட்ரெஸ் மாத்திட்டு இருப்பாரு. அந்த ரூமுக்கு வந்து ஜுவான் போவாங்களா, உடனே சன்ஹா பயந்துருவாரு. "ஏய் லூசு! கதவ தட்டிட்டு வர மாட்டியாடி?" அப்படின்னு கேட்கிறப்போ, "நான் என்னைக்குடா கதவ தட்டிட்டு வந்தேன்? இவங்க பாட்டுக்கு உள்ள வந்து உட்காந்துப்பாங்க. சரி நான் ட்ரெஸ் மாத்தணும் வெளிய போகணும்னா நான் போமாட்டேன்" அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் இவங்கள வெளிய தள்ளி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, "லூசு மாரி பண்ணாத. இதுக்கப்புறம் இந்த மாரி தான் கதவ தட்டிட்டு வரணும்னு கத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இவரு போவாரு. அப்போ வந்து நம்ம ஜுவான் சோகமா இருப்பாங்களா, "ஏன்டி சோகமா இருக்கன்ட்டு?" "இல்ல ஆன்டி வராங்களா?" வந்து சரி ஆன்டி தானே வராங்க. அவனுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்குமேன்ட்டு அவங்களுக்குலாம் பிடிக்கும் தான். ஆனா அவங்க வரும்போதெல்லாம் இவன் வந்து பொய்யாவே சிரிப்பான். எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றப்போ, சரி விடு 1000 இருந்தாலும் அவங்களோட ஆன்டில அவங்க நல்லவங்க தான். நீ இந்த மாதிரிலாம் யோசிக்காத வா அப்படின்னு சொல்லிட்டு சன்ஹா சமாதானம் பண்ணி கூட்டு போவாரு ஜுவான. இப்போ அவங்க ஆன்ட்டி வந்துருவாங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கா இங்க எல்லா வேலையுமே வந்து நம்ம சன்ஹாவும், அதுக்கப்புறம் ஜுவானும் பார்த்துட்டு இருப்பாங்களா. சன்ஹா டேபிள் அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஆன்ட்டி வந்து ஹேஜுன தனியா ரூம் கூட்டு போயிட்டு பேசிட்டு இருப்பாங்க. "இத பாருப்பா, நீ என்ன இப்படி இருக்க? எல்லா வேலையும் நீ தானே செய்யணும். ஏன்னா அவங்க உனக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்றாங்க. உன்ன நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. நீ சும்மா இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க முடியாது. உன்னை அவங்க பார்த்துக்கிறாங்கன்னா நீ திருப்பி ஏதாவது செய்யணும். அதுக்கப்புறம் நீ அவங்களுக்கு நல்லா சம்பாதிச்சு கொடுக்கணும்." இந்த மாதிரிலாம் நிறைய அட்வைஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து வெளியே இருந்து வந்து நம்ம ஜுவானோட அப்பா கேட்டுருவாங்க டோர் கிட்ட இருந்து. ஆக்சுவலி சாப்பிட கூட போவாங்க. அந்த நேரம் பார்த்து இவங்க பேசியது கேட்டுருமா அவர் ரொம்ப அப்செட் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா டேபிள் உட்காந்து சாப்பிடும்போது இவங்க அப்பா நிறைய ட்ரிங்க் பண்ணிடுவார் ஜுவானோட அப்பா. அப்போ வந்து இந்த மாதிரி திருப்பி பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஜுவான் வந்து ஷூ கிஃப்ட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஷூ கிஃப்ட் பண்ணால் ஓடி போயிடுவாங்களாம். அப்போ நீ போயிடுவியாடான்னு சொல்லிட்டு சன்ஹாவோட அப்பா கிண்டலாக கேட்குறப்போ வந்து நம்ம ஹேஜனோட ஆன்ட்டி வந்து சொல்லுவாங்க, இல்லை இல்லை அவன் எப்பவுமே போக மாட்டான், உங்களுக்கு எப்போ நன்றி கடன் பட்டிருக்கான், அவன் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே திருப்பி செய்வான் அப்படி சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஜுவானோட அப்பா வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. இந்த மாதிரி வந்து நான் அவனை சின்னதாக இருக்கும்போதே வாங்கியிருக்கணும், நான் தான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன், என்னதான் வந்து பெத்த அப்பா மாதிரி நான் அவனை பார்த்துக்கிட்டாலும் அவன் என்கிட்ட நல்லா இருக்கணும், அவன் என்கிட்ட நல்ல பையனா இருக்கணும், அவன் எனக்கு திருப்பி பே பண்ணணும். அப்படி தானே நீங்கள் எல்லாம் பேசிக்கிறீங்க. அவன் எனக்கு திருப்பி பே பண்ணணும். அவன் எவ்வளோ ஒரு நல்ல குழந்தை தெரியுமா? அவன் எவ்வளோ ஒரு நல்ல பையன் தெரியுமா? இதுக்கு மேலே அவன் எனக்காக என்ன பண்ணணும்? அவன் எல்லா பேரண்ட்ஸும் வந்து அவங்க குழந்தைகிட்ட இருந்து ஏதாவது எதிர்பார்க்குறாங்களா அப்படி இப்படின்னு அவர் பாட்டுக்கு ட்ரிங்க் பண்ணாலும் நிறைய பேசுவாரா. அப்போ வந்து சன்ஹாவோட அப்பா எல்லாரும் வந்து சரி சரி அவனை உள்ள கூட்டு போங்க, அவன் ட்ரிங்க் பண்ணிருக்கலாம் ஏதோ பேசுறான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு அவங்க உள்ள கூட்டு போவாங்க. அப்போ வந்து ஜுவானோட அப்பா இன்னும் மனசு கேட்காம வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. எப்போ பார்த்தாலும் அவனையே ஏதாவது பண்ண சொல்லி பேசிட்டே இருக்கீங்க, அவன் ஒரு குழந்தை தானே, நான் தான் அவனுக்காக எல்லாம் பண்ணணும், ஏன்னா நான் ஒரு அடல்ட், அவனால் தான் நான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் எல்லாரும் அவனை ஏதாவது பண்ணுங்க அவனை ஏதாவது பண்ணுங்க, அவனே எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மனசில் வச்சிருந்த எல்லாத்தையும் கொட்டி தீத்துருவாரு. அப்போ வந்து அந்த ஆன்ட்டி ஆள ஆரம்பிச்சிருவாங்க, ஹேஜுனும் ஆள ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம ஹேஜுனும் ஜுவானும் வந்து அவங்க அப்பா ரூம் கூட்டு போய் படுக்க வச்சுட்டு இருப்பாங்க. இங்கே வந்து அந்த ஆன்ட்டிக்கு வந்து நம்ம சன்ஹா டவல் கொடுத்துட்டு டேபிள் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ வந்து அந்த ஆன்ட்டி வந்து இல்லை இல்லை நான் க்ளீன் பண்ணுறேன், ஹேஜூன் வர வரைக்கும் நான் க்ளீன் பண்ணுறேன் போது சன்ஹா வந்து இல்லை நான் க்ளீன் பண்ணுறேன் ஆன்ட்டி நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லும்போது, இல்லை இல்லை எப்படியும் பண்ணி தானே ஆகணும், நீயும் ஹேஜூனும் ஒன்றும் இல்லை, உனக்காக வந்து உங்கள் அப்பா பே பண்ணுறாரு, ஹேஜூனுக்காக யாரும் பே பண்ணல அப்படி கேட்குறப்போ வந்து நம்ம சன்ஹா வந்து சொல்லுவார், இல்லை நானும் ஹேஜூனும் எங்கள் அப்பாவுக்கு ஜுவானோட அப்பாவுக்கு ஒரே மாதிரி தான் அப்படி சொல்லி பேசுகிறப்போ அந்த ஆன்ட்டி வந்து இல்லை அப்படின்னும் போது வந்து சன்ஹா சொல்லுவார், எங்கள் அப்பா ஒன்றும் எல்லாத்துக்கும் எனக்காக பே பண்ணிட்டு இல்லை, அதே மாதிரி ஜுவானோட அப்பா எங்கள் ரெண்டு பேரும் வேறு வேறையாக பார்த்ததே கிடையாது, ஒரே மாதிரி தான் அவர் எங்களை பார்த்துருக்காரு அப்படி சொல்லிட்டு சன்ஹா வந்து ஹேஜூனுக்காக ஸ்டாண்ட் பண்ணுவாரா. அந்த நேரத்தில் வந்து ஹேஜூனும் ஜுவானும் வந்து சன்ஹா பேசுறதை கேட்டுருவாங்க, சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் இவங்க ஆன்ட்டியும் கொஞ்சம் அழ ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா ஹேஜூன் வந்து அவங்க ஆன்ட்டியை பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு பேசிட்டு போகிறப்போ நம்ம ஆன்ட்டி வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி இல்லைப்பா உன் நல்லதுக்காக தான் நான் இதெல்லாம் சொன்னேன், எனக்கு புரியுது ஆன்ட்டி நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறப்போ இவங்க நல்லா யோசிச்சுட்டு வந்து சரி ஓகே நான் இன்னொன்று சொல்கிறேன், நீ தயவு பண்ணி உங்கள் அம்மாவை மறந்துடு, அவள் இருந்தான்றதே நீ மறந்துடு அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹேஜனும் இல்லை இல்லை ஆன்ட்டி எனக்கு அங்கே அம்மாவோட ஃபேஸ் கூட அவ்வளோ ஞாபகம் இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் சமாளிப்பார். ஆனால் அவருக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து நல்லா படித்து நல்லா சம்பாதிச்சு உங்களுக்கு நல்லபடியாக பார்த்துப்பேன் ஆன்ட்டி, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் உங்கள் ஹெல்த் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பஸ் ஏற்றி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஹேஜூன் வந்து அவங்க அப்பா பார்ப்பாரு. அதான் ஜுவானோட அப்பா வந்து பார்த்துட்டு போர்வெல்லாம் போற்றி விட்டுட்டு சொல்லும்போது அவங்க அப்பா வந்து இன்னுமே சொல்லுவார், ப்ரஷ் பண்ணிட்டு தூங்குடா, அதுக்கப்புறமேட்டுக்கு அண்டர்வேர்லாம் வந்து இந்த ட்ராயரில் வச்சிருக்கேன், காலையில் மறக்காமல் போட்டுறேன் அப்படி சொல்கிறப்போ வந்து ஓகேப்பா நீங்கள் ரெஸ்ட் எடுங்கப்பான்னு சொல்லிட்டு ஹேஜன் கியூட்டாக சொல்லிட்டு போவார். அப்புறம் மேலே மொட்டை மாடியில் பார்த்தா நம்ம சன்ஹாவும் ஜுவானும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சன்ஹா ஜுவான் ஹேஜூன் 3 பேரும் கொஞ்சம் ஜூஸ்லாம் கொஞ்சம் குடிச்சிட்டு ஃபன்னியாக பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க டைமெல்லாம். இப்போ இங்கே ரெஸ்டாரண்ட்டில் காட்டுறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் வந்து வழக்கம் போல் வந்து ஜுவானோட அப்பா வேலைலாம் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு லேடி வந்து காரில் வந்து இறங்குறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹேஜனோட அம்மா. அவங்க உள்ளே வந்துட்டுல என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாங்க. எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. இதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிச்சு. உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.